என் பேர் வைத்தி. என் வாழ்க்கையில் என்னோடய பெரிய ஆம்பிஷனே என் லைஃப்பை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழறது தான். ஆனால் நான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்? இதுதான் என்னோடய தினசரி வாழ்க்கையாகவே இருக்குது. காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ் போய் நைட்டு 12-1 மணிக்கு வீட்டுக்கு வந்து மிஷின் மாதிரி வாழ்கிற வாழ்க்கை வெறுத்து போச்சு. லைஃப்பை நமக்காக வாழாமல் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து பாதி லைஃப் போயிட்டுருக்கு. காதலிக்க கூட இங்கே ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. எதையுமே யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க முடியாமல் எனக்குள்ளே அவ்வளோ வருத்தமும் வலியும் இருக்குது. ஆனால் மறக்கணும். இந்த தம்மும் தண்ணியெலாம் இல்லாமல் இந்த வலியை மறக்க எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நாள் வாழணும். ஐ வாண்ட் டு ட்ராவல் வித் நேச்சர். இயற்கையை தேடி காதலிக்க போகிறோம். இயற்கையும் காதலும். மாலை பொழுதின் மயக்கத்திலே விழிகள் மூடும் கதிரவனே, மின்மினி பூச்சியின் வெளிச்சத்திலே அந்த இறைவனை இயற்கையில் நான் உணர்ந்தேன். செவ்விதழ் மலரின் ஓரத்திலே தேனை திருடும் தேனிகளே, கூக்குரல் எழுப்பும் குயிலினமே அந்த இறைவனை இயற்கையில் நான் உணர்ந்தேன். ஓவியமா இல்லை காவியமா இந்த இயற்கையின் எழிலை என்ன சொல்ல? வண்டுகளாய் மரத்தண்டுகளாய் அதன் ரகங்களை எப்படி நான் சொல்ல? வானத்துயரத்தில் பொழியும் அருவியாய் மெல்லிசை அலைகளும் ஓயா கடல்களாய் மேகம் மோதிடும் மோக மலைகளாய் தாகம் தனித்திடும் தூய நதிகளாய் இத்தனை இருப்பினும் ரசிப்பதை விடுத்து இந்திர வாழ்க்கை வாழ்வது ஏன்? சிறு சிறு ரசனைகள் உனக்குள்ளே என்றும் புது புது மாயம் செய்திடுமே. ஓவியமா இல்லை காவியமா இந்த இயற்கை நிழலை என்ன சொல்ல? வண்டுகளாய் மரத்தண்டுகளாய் அதன் ரகங்களை எப்படி நானும் சொல்ல? ஓவியமா இல்லை காவியமா இந்த இயற்கை நிழலை என்ன சொல்ல? வண்டுகளாய் மரத்தண்டுகளாய் அதன் ரகங்களை எப்படி நானும் சொல்ல? மாலை பொழுதின் மயக்கத்திலே விழிகள் மூடும் கதிரவனே, மின்மினி பூச்சியின் வெளிச்சத்திலே அந்த இறைவனை இயற்கையில் நான் உணர்ந்தேன். பட்டாம்பூச்சியின் கண்கவர் வண்ணமாய் தொட்டார் சினுங்கியின் சினுங்கிடும் வெட்கமாய் காற்றில் மிதந்திடும் உதிர்ந்த இலைகளாய் நாட்டியமாடிடும் இலையின் நரம்புகளாய் பின்னி பிணைந்த இயற்கையும் மனிதனும் தனியே சிதறி இருப்பது ஏன்? தன்னை மறந்து பயணிக்கும் நாட்கள் உன்னை உனக்கே உணர்த்திடுமே. ஓவியமா இல்லை காவியமா இந்த இயற்கையின் எழிலை என்ன சொல்ல? வண்டுகளாய் மரத்த
தானே இயற்கையில் நான் உணர்ந்தேன். எல்லாருக்கும் லைஃப்பில் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். பட் நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பை ஒரு சின்ன கூண்டுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த லைஃப்பில் இருந்து வெளியே வந்து இந்த மாதிரி பசங்க கூட பாசமாக ஒரு நாள் வாழ்ந்து பாருங்கள். எப்போவுமே லைஃப்பை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். இவ்வளோ நாள் லைஃப்பில் எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கேன்னு இந்த பயணம் எனக்கு உணர்த்துச்சு. ஒவ்வொரு நாளும் புது புது சேலஞ்சஸ், புது புது இடங்கள், புது ஃப்ரெண்ட்ஸ், புது கல்ச்சர். நமக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நாள் வாழ்ந்தாலே போதும். எதுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக ஒரே மாதிரியான லைஃப்பை ஒரே இடத்துல வாழணும்? என்னோட இந்த தேடலும் பயணமும் தொடரும். உலகம் ரொம்ப பெருசுங்க. புது காற்றை சுவாசிக்க, இயற்கையை நேசிக்க வெளியே கிளம்பி வாங்க.